உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் உங்களுக்கு கொடுக்குற வசனம் என்னன்னா, ஏசாயா 54:8. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. என்னங்க, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு கொட்டினா என்னங்க பண்ணுறது? தேவன் எரிஞ்சு கொட்டினா என்னங்க பண்ணுறது? நானும் என் குடும்பமும் எங்கே போய் நிற்போம்? அவர் இரக்கம் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா? அவர் இரக்கம் செய்வார். என்னங்க, எப்போவாவது அவர் இயேசு வந்து எங்களுக்கு மேலே பாசம் காட்டினா நல்லாயிருக்கும், அவர் ஆசீர்வதிச்சா நல்லாயிருக்கும், அவர் எங்களுக்காக இறங்கினால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார். சரிங்களாங்க. இனிமேல் அவர் கோவப்பட மாட்டார். கோபத்தெல்லாம் அவர் உங்ககிட்ட இருந்த கோபத்தை எடுத்துட்டாருங்க. என்னுடைய வாழ்க்கையை பார்க்க வரவங்கெல்லாம் ஐயோ பாவம் பிரதர், ஐயோ பாவம் சிஸ்டர், நீங்கள் எப்படி சிஸ்டர் வாழ்கிறீங்க? நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வேறு யாராலையும் வாழ முடியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். இவ்வளோ வியாதியின் நடுவில் நான் வந்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார். சரிங்களாங்க. இயேசு தான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கணும், அவர் இரக்கம் செய்தால் தான் எனக்கு இரக்கம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களே, அவர் இரக்கம் செய்வார். சரிங்களாங்க. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். இயேசு உங்களுக்கு இரக்கம் செய்வாருங்க. ஓகேங்களா? என்ன பண்ணணுன்னா, அவர் கோபத்தை தணிக்கணும்னா அவர் சமூகத்திலேயே நிற்கணும். அவர் சமூகம்னா என்ன? எப்பொழுதும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதிகாலை ஜெபம் ஆரம்பிச்சிருங்க. அப்போலேருந்து அதிகாலையிலேருந்து ஆரம்பிங்க. துதியுங்க, பாட்டு பாடுங்க, அவர் சமூகத்தில் அவர் பார்க்குற மாதிரி நில்லுங்க. ஏசு தானே நம்மளை பார்க்கணும், வேற எந்த மனுஷனும் பார்க்கணுன்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஏசு நம்மளை பார்க்குற மாதிரி இடங்கள் பைபிள் படிங்க, பாட்டு பாடுங்க, துதியுங்க. சர்ச்சில் நடத்துகிற எல்லா மீட்டிங்கில் போய் உட்காந்துருங்க. அவர் பார்க்குற அவருடைய பார்வை படுற மாதிரி இடங்களில் போய் நில்லுங்க. அவ்வளோதான், இரக்கம் செய்துடுவார். ஐயோ என் பிள்ளை நான் கோவப்பட்டால் கூட என் முன்னாடியே நிற்கிறா அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்? இரக்கம் செய்துடுவார், இறங்கிடுவார், எல்லாம் சரியாயிடுங்க. அவ்வளோதான், உங்கள் வியாதி சரியாயிடும், உங்கள் பிரச்சனை சரியாயிடும், உங்கள் வறுமை சரியாயிடும், உங்கள் கடன் சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். அவ்வளோதான், அவர் தெரிகிற மாதிரி நில்லுங்க. வேறு யாரும் முன்னாடியும் போய் உங்கள் பிரச்சனையை பற்றி சொல்லிட்டு இருக்காதீங்க. வேறு யாரும் முன்னாடியும் உங்கள் கண்ணீர் விட்டு அழாதீங்க. உங்கள் கண்ணீர் யார் முன்னாடி போய் வந்து தேவன் முன்னாடி தான் உங்கள் கண்ணீரை நீங்கள் காட்டணும். உங்கள் கண்ணீருக்கு அப்போ தான் மதிப்பு, அப்போ தான் மரியாதை. சரிங்களா? உங்கள் கண்ணீர் வேஸ்ட்டாக ஆகாது, வீணாகாது. வேறு எங்கேயும் போய் அழுதுட்டு நிற்காதீங்க, தேவ சமூகத்தில் போய் அழுங்க. அவ்வளோதாங்க, இரக்கம் பெற்றுக்கொள்ளுவீங்க. அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கார்ல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இரக்கம் கிடச்சிடும். நீங்கள் செய்து பாருங்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். ஓகேங்களா? இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் விடாதீங்க, அவர் சமூகத்தை விட்டு கிளம்பி போயிடாதீங்க எங்கேயும். இந்த பெத்தெஸ்தா குளத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார்ல, அவர் பணக்காரர் தாங்க. அவருக்கு வீடு சொத்துலாம் இருந்துச்சு, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு. ஆனால் பெத்தெஸ்தா குளத்தில் உட்காந்தா தேவன் நம்மளை பார்ப்பாரு. தேவன் பார்வையில் அந்த பெத்தெஸ்தா குளம் இருந்துச்சு. அப்பப்போ தேவதூதர்களை அனுப்பிட்டு இருந்தார் தேவன். அதனால தான் அந்த மனிதன், அந்த வியாதிப்பட்டவர் என்ன பண்ணார்? சொந்த வீடு இருந்தால் கூட அங்கேயே போய் தங்கிட்டாருங்க, அங்கேயே தங்கிட்டார். பரவாயில்ல, நான் தேவனுடைய பார்வையில் இருக்கிறேன், அது போதும். அவர் இரக்கம் செய்கிறாரோ இல்லையோ, நான் அவருடைய பார்வையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு 38 வருஷம் போய் தங்கிட்டார். நான் அதே தான் உங்ககிட்டயே சொல்கிறேன், அவருடைய சமூகத்தில் நில்லுங்க, சரியாயிடும். உங்கள் வேதனை, கண்ணீர், கவலை எல்லாமே சரியாயிடும். அவருக்கும் தேவன் வந்து இரக்கம் செய்தார்ல, அந்த வியாதிப்பட்டவருக்கு இயேசு வந்து நீ உன் வீட்டுக்கே போப்பா, கிளம்புப்பா அப்படின்னு இரக்கம் செய்தார். அவர் மேலே உள்ள கோபத்தை அவர் வந்து நீக்கிட்டார். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அதிகமாக அவர் சமூகத்திலே நில்லுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லாமே சரியாயிடும். நீங்கள் அவர்கிட்ட வந்து இரக்கம் பெற்றுக்கொள்ளுவீங்க. சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.